வெளியே வர. அது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த நோய் இருக்கும், அது உங்கள் பிள்ளைக்கு இருக்குது, இதை வந்து எங்களால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு டாக்டர் கைவிரிச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நிறைய இதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பண்ணுறீங்க, இதுக்கு என்ன தீர்வு, எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு. அப்போ நான் உடனே சொன்னேன், இது உங்கள் மகளுக்கு மட்டுமில்லை இருந்தது, இயேசுவுக்கும் வேர்வை என்னச்சுது ரத்தமாக வந்தது. நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, அந்த லூக்கா 22வது அதிகாரத்தில் கையை வச்சு என் பிள்ளைக்கும் குணமாகணும்னு ஆண்டவரே நீங்கள் 1 மாதம் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு பூரண சுகம் கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணாங்க, அன்னைக்கு நீங்கள் எதை சொன்னீங்களோ அன்னையிலேருந்து 1 மாதமாடி என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, இன்னைக்கு இங்கே கொடுக்கக்கூடிய வசனத்தை வீட்டில் போய் அதில் கையை வச்சுட்டு நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்கள் தலைமுறைகளுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினைச்சிட்டு வந்திருக்கலாம், என் குடும்பத்தில் இவ்வளவு நாளாக நான் ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை இல்லையே, ஒரு கஷ்டம் என்ன நீங்க இல்லையே, என் பிள்ளைகளுக்கு நீங்க இல்லையே, நான் கடன் பாரத்தில் இருக்கிறேன், நோயோடு இருக்கிறேன். நான் இன்னைக்கே சொல்றேன், தேவ ரகசியம், நீங்க அந்த வேதாகமத்தில் எந்த வசனம் இன்னைக்கு உங்களை தொட்டுதோ அந்த வசனத்துக்குள்ள கையை வச்சு இது என் வாழ்க்கையில நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தில் அது நடக்கும். அந்த நோ அப்படின்னு சொல்லக்கூடிய பதில்கள் அது வந்த நேரம் எப்படிப்பட்ட நேரங்கிறத முதல்ல தெரியணும். ஒன்று, இயேசு ஒரு பக்கத்தில் முழங்கால் நிற்கிறார், இந்த பக்கம் தூதன் இறங்கி நிற்கிறான், 3 சீசர்கள் அந்த பக்கம் உறங்கிட்டு இருக்காங்க, நல்ல தூக்கம். இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் 3 விதமாக 3 இடங்கள்ல இருக்கும்போது தான் பரலோகம் சொல்லுது நோ, என்ன செய்யாது, இந்த ஜபத்துக்கு பதில் கிடையாது. அப்ப அநேக காரியங்கள்ல சில ஜபங்களுக்கு நமக்கு தேவன் பதில் தராம இருக்கலாம், அது நம்முடைய தலைமுறைகளை நோக்கி எண்ணிதான். அன்னைக்கு இயேசுவுக்கு அவர் பதில் கொடுத்து அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறையாம தூக்கி தேவர் கொண்டு போயிருப்பாருன்னா நமக்கு ஒருத்தருக்கு என்னது இல்லை, விடுதலை இல்லை. இஸ்ரவேலுக்கு விடுதலை இல்லை, புற ஜாதிகளுக்கு விடுதலை இல்லை. அவர் அந்த இடத்துல அடிபடணுங்கிறது 6000 வருடங்களுக்கு முன்பாகவே சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொல்லி தேவ திட்டமாக இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்னதில்லை, பதில் இல்லை. இன்னைக்கும் உங்க ஜபத்துக்கு ஒருவேளை பதில் இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா பல தலைமுறைகளுக்கு முன்பாகவே தேவனுக்கு கொடுத்த ஒரு திட்டமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 3வது ஜபத்துக்கு 3வது எப்படி மறுபடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வெயிட் அப்படிங்கிற பதில் வரும். என்ன செய்யணும்? நீ வெயிட் பண்ணணும். நோனியே இல்லை, எஸ்னே இல்லை, நீ என்ன செய்யணும்? காத்திருக்கணும் அப்படிங்கிற வெயிட்ங்கிற ஒரு மறுபடியும் அங்கேருந்து வரும் பரலோகத்திலிருந்து. அது எப்போ வந்தது அப்படின்னு சொன்னா வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்ன செய்யுது? நிச்சயமாக வரும், ஆனால் நீ என்ன செய்துட்டு இருக்கணும்? அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆபகுக்கு யார்? இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஆபகுக். அதாவது வேதாகமத்திலே தேவனிடம் ஆழமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் ஆபகுக்கு பேர் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு தேவனிடம் மாறி மாறி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தா வேதாகமத்தில் 3 அதிகாரங்கள் தான் இவர் எழுதியிருக்கார். அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் எழுதி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன்கிட்ட இவர் கூட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இவர் வாழ்ந்த காலம் யோயாக்கிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜாவுடைய காலத்தில் தான் இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கொலை, கொள்ளை, அதாவது பெண்களை நாசப்படுத்தக்கூடிய விஷயம், ஆசாரியர்களின் ஊழல், தேவனை தூசிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் அந்த ராஜாவும் சரி அந்த மக்களும் சரி இருந்து கொண்டிருந்த அந்த நாட்கள். பார்த்தா அந்த பாகல், அஸ்தரோத், அசோரா, இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு பிள்ளைகளை பறி கொடுத்து கொண்டு இருந்தக்கூடிய ஒரு காலத்துல தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்ல தேவனிடம் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார். இந்த ஜனங்கள், இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் ஏன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கிற ஒரு கேள்வியை முதல் அதிகாரத்திலே அவர் வைக்கிறார். வச்ச உடனே பரலோகத்திலிருந்து பதில் வருது, இவங்களை பாபிலோனியர்களை கொண்டு தண்டனை கொடுப்ப, இவங்களை பாபிலோனியர்கள் பிடித்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற பதில் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. கொடுத்த உடனே அவர் கேள்வியில ஒன்றும் விடலை. அடுத்தது உடனே கேட்கிறாரு, நீர் பரலோகத்தில் இருந்து அந்த பாபிலோன்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த ஜனங்களை அடிப்பேன்னு சொல்றீங்களே, இந்த யூதா ஜனங்களை விட மோசமான ஜனங்கள் தான் அவங்க, இவங்க இந்த தெய்வத்தை வணங்குறாங்கன்னா அவங்க அதை விட மோசமான தெய்வத்தை வணங்குறாங்க, அவங்கள கொண்டு வந்து நீர் ஏன் இந்த தெய்வங்களை இந்த ஜனங்களை அடிப்பேன்னு சொல்றீங்க அப்படின்னு எதிர்த்து தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். அடுத்தது அதற்கு அங்கிருந்து பதில் வருகிறது, இந்த யூதா ஜனங்களையும் நான் தண்டிப்பேன், வரக்கூடிய பாபிலோன் ஜனங்களையும் நான் தண்டிப்பேன் அப்படி தேவன் சொல்றார். அப்ப அடுத்தது திரும்பவும் 3வது கேள்வி இவர் வைக்கிறார் எடுத்து, என்னன்னா இது எப்போது நடக்கும்? இப்போது நடக்கணும்னா இவருக்கு ஆசை எல்லாம் எல்லா காரியமுமே உடனே நடக்கணும். இப்ப நமக்கும் அப்படிதான், சர்ச்சைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஜெபத்துல இருந்தோம்னா எல்லா காரியமும் உடனே நடக்கணும். அப்ப ஆபகுக்கும் அதுதான் விரும்புறார், உடனே என்ன நடக்கணும், இது நடக்குமா? அப்பதான் தேவன் சொல்றார், நீ நினைப்பது போல இல்லை, நான் செய்யக்கூடியது, அது எனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்ப நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சில விஷயங்களை நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மட்டுமில்ல
உங்க பிள்ளைகளுக்கும் விடுதலை தருவதற்காக தான் அவர் செய்கிற விஷயம். அப்ப இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனைக்கு வந்திருக்கு, அதனால எனக்கு காரியம் இன்னைக்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல அவர் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கிறார்னாலே ஒரு தெய்வ திட்டம் உண்டு. யூத பிள்ளைகள் ஒரு 4 வயது 5 வயதான பிள்ளைகள் யோர்தான் நதி பக்கத்துல போய் இருப்பாங்க. யோர்தான் நதியில இருக்கக்கூடிய கீழே கிடக்கக்கூடிய கல் எல்லாம் வெள்ளை கலரா இருக்கும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அப்பம் என்ன கிடக்கு, ஆத்துக்குள்ள கிடக்கு. அப்ப அப்பரை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த உள்ள கிடக்கக்கூடிய அப்பத்தை எங்களுக்கு நீங்க எடுத்து தரணும் அப்படின்னு. ஆனா நல்ல அறிவுள்ள அப்பனுக்கு தெரியும் அங்க உள்ள கிடக்கிறது அப்பம் இல்லை, கல்லு. அதனால நல்ல அப்பம் என்ன செய்ய மாட்டான், உள்ள இறங்கி அந்த கல்லை எடுத்து பிள்ளைகளுக்கு கையில கொடுக்க மாட்டான். கொடுத்தா என்ன செய்யாத பிள்ளைகள் தின்ன தொடங்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா அப்படிங்கிறத 2 சுவிசேஷங்கள் சொல்றாங்க. மத்தேயும் சொல்றாரு, லூக்காவும் சொல்றாரு. இந்த 2 சுவிசேஷத்துல இயேசு இந்த வார்த்தையை விடுகிறார். பாருங்க, ஜெபம் பண்ணி முடித்ததும் இயேசு கிறிஸ்துவோட சீசன் ஒருத்தன் வந்து கேட்கிறான். என்ன கேட்கிற, எந்த சீசன் அங்க போடல, என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுவே குருவே, அந்த யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார். அதுபோல நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கும் கற்றுத்தரணும். நாங்களும் 12 பேர் உங்க சீசனா இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நீர் என்ன செய்யல, எங்களுக்கு அந்த ஜெபம் பண்ற விஷயத்தை நீர் சொல்லி தரல, எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்ட உடனேயே தேவன் எப்படி ஜபிக்கணும், எந்த மாதிரி ஜபிக்கணும்னு கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் சொல்றாரு, நிறைய பேசுறாரு. பேசிக்கிட்டு தான் கடைசியில் சொல்றாரு, தகப்பன் மகனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா. அப்போ இன்னைக்கு நம்முடைய பரலோக தேவன் டக்குன்னு நம்ம அப்பம் கேட்டுக்கும் போது அப்பத்துக்கு கலர் தான் கல் இருக்குங்கிறதுனால கல்லை தூக்கி தரக்கூடிய தெய்வம் இல்லை. உங்களை வெயிட் பண்ண வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு கர்த்தர் உண்டு. 4வது, தேவ சமூகத்துல என்ன பதில் வரும் அப்படின்னு சொன்னா 3 பதில் வரும்னு சொன்னேன். 1 எஸ், 1 நோ, இன்னொன்னு காத்திரு, வெயிட் அப்படிங்கிற பதில் வரும். 4வது என்னன்னா மௌனம். அவர் என்ன செய்ய மாட்டாரு, தேவன் பதிலே தரமாட்டார், அப்படியே தான் இருப்பார். அப்ப நமக்கு நினைப்போம், ஆண்டவர் பதில் தரல, இருக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் நிறைய எங்க ஊர்ல, இங்க எப்படின்னு தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம் பேசுவாங்க, அவருக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா, அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அவர் ஒரு பதில நமக்கு தரமாட்டேங்கிறாரு. வேதாகமத்தில் எடுத்து பார்த்தா பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியா. இந்த கடைசி புஸ்தகமான மல்கியா எழுதப்பட்டு 400 வருடங்களுக்கு பிறகுதான் என்ன புஸ்தகம் எழுதப்படுது, மத்தேயுங்கிற புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம் எழுதப்படுகிறது. இந்த 2 புஸ்தகங்களின் நடுவில் உள்ள காலம் 400 வருடம். 400 வருடமும் தேவன் யார் கூடயும் பேசினார்னு இல்லை. அதனாலதான் அது கிறிஸ்தவத்தின் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 400 வருடமும் ஒரு ஏசாயா போல தீர்க்கதரிசி, எரேமியா போல தீர்க்கதரிசி, இல்லை எசேக்கியேல் போல தீர்க்கதரிசியும் எழும்பவே இல்லை. இல்ல ஒரு சின்ன தீர்க்கதரிசிகளான ஆமோஸை போலவோ, இல்ல யோனாவை போலவோ, சகரியாவை போலயோ தீர்க்கதரிசிகள் எழும்பவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இந்த 400 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆதியாகமம் முதல் மல்கியா புஸ்தகம் வரை நாம எடுத்து போகும்போது 12 புஸ்தகங்கள்ல வானதூதர்கள் இறங்கி வந்து தேவ வார்த்தைகளை மனிதர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தா ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், சங்கீதம், ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், இந்த 12 புஸ்தகங்களையும் வானதூதர்கள் வந்து பேசின விஷயத்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 12 புஸ்தகங்கள்ல வானதூதர்கள் வந்தான்னு போட்டிருக்கு. ஆனா மல்கியா முதல் மத்தேயு வரை இடப்பட்ட காலத்துல ஒரு தேவதூதன் கூட இந்த பூமிக்கு இறங்கி வந்ததாட்டக சரித்திரத்திலே இல்ல. என்ன ஒரு விஷயத்துல தேவன் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவதூதர்கள் மூலமாகவும். 3வது ஊரீம் தும்மீம் அப்படிங்கிற இன்னொரு சாதனம் அங்க இருந்தது. ஊரீம் தும்மீம்னா ஆசாரியர்களுடைய சட்டையில வைக்கக்கூடிய ஒரு கல். அதை பச்சை கலர்லயும் எரியும், லைட்டு சிவப்பு கலர்லயும் எரியும். அப்ப அதுல வந்து பச்சை கலர்ல எரிந்தது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்கு ராஜா போசைய போலாமணி தாவீது கேட்கிறான்னா ஓகேன்னு சொல்லி அந்த கல் வந்து பச்சை கலர்ல உள்ள கல் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் மினுங்கும். அதை வச்சு அவங்க முடிவு பண்ணாங்க. அதை கூட வேதாகமத்தில் 3 புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். ஊரீம் தும்மீம் மூலமாக தேவன் பேசினார் அப்படின்னு. ஆனா இந்த 400 வருட காலங்கள்லையும் ஊரீம் தும்மீம் மூலமாக கூட தேவன் என்ன செய்யல, பேசல. அப்போ மௌனமாக இருந்த காலங்கள். ஆனா மௌனமாக இருந்த காலத்தை விட்டு மல்கியாவிட்ட பேசின அதே தேவன் திரும்ப எப்போ பேச ஆரம்பிக்கிறா, சகரியா ஆலயத்துல போய் இருக்கும்போது தேவ தூதன் ஒருவன் வந்து என்ன செய்யறான், சகரியாவிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கவங்க இவ்வளவு நாளும் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசலையே, இப்படி மௌனமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தலைமுறைகளிடம் பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு. இப்ப வேதாகமத்தில் எடுக்குது பார்க்கும்போது கானானிய ஸ்திரீங்கிறது வந்து ஒரு பெரிய சபிக்கப்பட்டவள், பெரிய சாபம் பிடிச்ச ஒரு பரம்பரை தான் என்னதான் வேதாகமத்தில் கானானிய பரம்பரை. பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. உடனே எத்தனை நாள் மழை பெய்தது,
40 நாள் மழை பெய்தது. 40 நாள் மழையில கூட முங்காத நோவா ஒரு கிளாஸ் ஐட்டத்தை அடிச்சுட்டு தண்ணியை போட்டுட்டு போய் முங்கி கிடந்தார். தெரியுமா அந்த கதை? துணியெல்லாம் விலகி போய், ஆமாம், 40 நாள் மழையிலையும் அவர் முங்கலை. ஆனால் ஒரு கிளாஸ் தான் அடித்து அடிப்பில் போய் அப்படியே போய் கீழே கிடந்தார். துணியெல்லாம் விலகி போய் கிடந்தது. அப்போ அதாவது இளைய மகன் பார்த்தான், போய் வெளியே போய் சொன்னான். 2 மூத்த மகன்களும் துணியை தூக்கி கொண்டு போட்டாங்க. அப்போ பார்த்த மகன் யார் அப்படின்னு சொன்னா காம். அப்போ நீ இப்படி என்னை பார்த்துட்டியே அப்படின்னு யாரை சபிக்கணும்? மகனைத்தான் சபிக்கணும். ஆனால் நோவா யாரை சபித்தார்னா மகனை சபிக்கல, பேரனை, இந்த காமுக்கு பிறந்த கானானை சபிக்கிறார். அது தெளிவாக அந்த ஆதி ஆகமத்தில் அந்த விஷயம் சரியாக ஆதி ஆகம் 9:25 வாசிக்க பார்க்கலாம். ஆதி ஆகம் 9:25. கானான் என்ன செய்யப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். யாரு உண்மையிலே சாபம் வாங்க வேண்டியது யார் அப்படின்னா கானானுடைய அப்பன் காம். காம் தான் தப்பு செய்தான், அப்பனை போய் பார்த்தான். ஆனால் சாபம் வாங்கினது பேரன். இன்னைக்கு சொல்றோம், எவ்வளவு தப்பு செய்தாலும் சரி பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு சாபம். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய ஐபோன் வாங்கி கொடுக்காட்டாலும் சரி, இன்னோவா கார் வாங்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு சாபத்தை வாங்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ சாபம் வாங்கினது யார் அப்படின்னு சொன்னா கானான். இந்த கானான் வாழ்ந்தது சீதோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஆதியாகமம் 10:19 சொல்லுது. இப்போ இங்க இவனுடைய சந்ததிகள் தான் கானானியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. விபச்சாரம், பலியிடுதல், மற்ற தெய்வங்களுக்கு பிள்ளைகளை பலியாக கொடுத்தல், இப்படிப்பட்ட முழு காரியங்களையும் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் யாருன்னா இந்த கூட்டம். இப்போ திடீர்னு தேவனுக்கு ஒரு ஆசை, இந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு நல்லவனை அனுப்பணும். யாரை அனுப்பலாம் அப்படின்னு தேடி திரிந்த போது என்ன ஒரு இடத்துல அவனும் விக்கிரக ஆராதனை தான் செய்து கொண்டிருக்கிறான். யாருன்னா ஆபிரகாம். அவர் இருந்த இடத்தை வேதாகமத்தில் போட்டிருக்கு, ஊருன்னு போட்டிருக்கு. சீனார் தேசம், மகா பாபிலோன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம், இது எல்லாமே அந்த ஆபிரகாம் இருந்த இடம் தான். தேவன் சொல்றார், நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ புறப்பட்டு போகணும். மறு பதில் கூட சொல்லாம ஆபிரகாம் எழும்பி போறதுனால அவரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடிய இடத்துக்கு மறு பதில் சொல்லாம நீங்க போவீங்கன்னா உங்களை என்ன செய்வார்? தேவன் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. பாருங்க, இவர் என்ன செய்யறார் அப்படின்னா வந்து சேர்ந்தார். எங்க போய் சேர்ந்தார்? ஊருங்கிற பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துல வந்து சேர்கிறார் ஆபிரகாம். சேர்ந்த உடனே அங்க எத்தனை தென்னை மரம் இருக்குன்னு தேங்காய் எண்ணிட்டு தெரிஞ்சாருன்னு இல்லை, இது ஒரு ஏக்கருக்கு என்ன விலைன்னு விலை பேசிட்டு தெரிஞ்சாருன்னு இல்லை. வந்த உடனே அங்க பலிபீடத்தை கட்டினார், ஆராதனையை தொடங்கினார். எங்க ஆராதனை தொடங்கப்படுகிறதோ அந்த இடம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்ப முதல்ல கொஞ்சம் சாபங்கள் அந்த கானானியர்களுக்கு இவர் வந்தது மூலமாக தீர்ந்தது. ஆனால் அங்க என்ன செய்யப்படுகிறது, என்ன காரியமாக நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்தே இவர் ஒரு சின்ன பிரச்சனை அங்க வருகிறது. என்ன பிரச்சனை? லோத்துக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததுனால அந்த இடத்துல இருந்து என்ன செய்யாங்க, இவர் கிளம்பி வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் வெளியே போறார். வெளியே போனா அங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, இவர் போயிட்டார். அதுக்கு பிறகு இவருடைய மகன் ஈசாக்கும் திரும்ப அந்த கானானுக்கு வரார். அவராலையும் அங்க என்ன செய்ய முடியல, பிடிச்சி நிக்க முடியல. சரி, அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா மூணாவது யார் வரா அப்படின்னா யாக்கோபு அங்க வர்றார். யாக்கோபு வந்து திரும்பவும் அந்த கானான் தேசத்தை 100 வெள்ளிக்காசு அங்க இருந்த யோமான் புத்திரருக்கு கையில கொடுத்து 100 வெள்ளிக்காசை கொடுத்து அதை விலைக்கு வாங்கினார் அந்த கானான் தேசத்தை அப்படின்ட்டு வேதாகம அந்த வசனத்தை எடுத்த நேரம் போயிடும். அப்படி போயிட்டு பாருங்க, இவரும் அங்க என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய தாத்தா எப்படி பலிபீடம் கட்டினாரோ அதே மாதிரி இந்த யாக்கோபு அந்த இடத்துல பலிபீடம் கட்டி ஆராதனை செய்கிறார். ஆனாலும் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போதே இவரும் பெத்தேலுக்கு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவரும் என்ன செய்யறார்? பெத்தேலுக்கு ஓடி போயிறார். அப்ப 3 பேரும் ஓடி போயாச்சு. அங்க இருக்கக்கூடிய 3 பெரிய பரிசுத்தவான்களும் எங்க இருந்து? கானான்ல இருந்து வாக்குத்தத்த தேசத்தில் இருந்து 3 பேரும் ஓடி போயாச்சு. இப்பதான் தேவன் தீர்மானம் போடுகிறார், இனி இந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நான் தான் வருவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பலிபீடம் கட்டின உடனேயே முதல்ல யாக்கோபு அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார். இஸ்ரவேல் என்கிற பெயரை வைத்தார்னு ஆதியாகமம் 33:20 சொல்லுது. இஸ்ரவேல் என்கிற பெயரை இவர் தான் அந்த கானான் தேசத்துக்கு வைக்கிறார். அதற்கு பிறகு பாருங்க, 3 பரிசுத்தவான்களும் போய் அங்க இருந்த கூட்டமும் சிதறிக்கப்பட்டு சர்வ நாசமாக 3000 வருடம் கடந்து போயிட்டு இருக்கு. அது சர்வ நாசம் பிடித்த இடமா தான் இருக்கு. தேவன் தீர்மானிக்கிறார், நான் தான் இறங்கி வருவேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து அதே இடத்துக்கு என்ன செய்கிறாரு? 3000 வருடங்களுக்கு, ஆபிரகாமிலிருந்து 3000 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அவர் வந்த பிறகு அந்த சாபம் என்ன செய்துட்டு மாறி போனது. சில பேர் வந்தாங்கனாலே அந்த சாபங்கள் என்ன செய்கிறோம்? மாறி போயிடும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன்.
ஜான்ஜி பேட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து மிஷனரி, அதாவது பயிற்சிகள் எல்லாம் பெற்றிருந்தார், மருத்துவத்தில் பயிற்சிகளை அவர் பெற்றிருந்தார். அப்போ என்னன்னா, பக்கத்தில் டெனா அனிவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 தீவுகள் கடல் நடுவில் இருக்கு. இந்த கடல் நடுவே இருக்கக்கூடிய இது வந்து தென் பசிபிக் தீவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவுகள். அப்போ இங்கே வந்து கிறிஸ்துவ இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைச்சன் பிள்ளைகளை பிடிச்சி ஆமாம் அந்த தெய்வங்களுக்கு பலி கொடுக்கிறது, அதாவது மனிதர்களையே பலி கொடுத்து ரத்தத்தை என்ன செய்யறது, மாந்திரவாதம் செய்கிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மிஷனரி பயிற்சி கொடுத்த நிறுவனம் சொல்லுது, நீ என்ன செய்யணும், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இவருடைய மனைவி மேரி ஆன் ராபிசன் என்று சொல்லப்படக்கூடிய மனைவியும் 10 மாத குழந்தையும் கையில் ஏந்தி கொண்டு இவங்க நேராக போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது இந்த காட்டுமிராண்டி ஜனங்கள் அங்கே இருந்து இவங்களை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ஏதோ ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருந்து இவர் அந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக வெளியே போன நேரத்தில் பிள்ளையும் மனைவி என்ன செய்துட்டாங்க, இந்த காட்டுமிராண்டி ஜனங்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனது மட்டும் இல்லை, தங்களுடைய தெய்வத்துக்கு பலியாக கொடுத்துட்டு இவர் திரும்ப தேடி போகும்போது அங்கே கிடந்தது என்னன்னா, அந்த எலும்பு கூடும் மண்டை ஓடு மட்டும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் கிடைக்குது. எடுத்து ஒரே இடத்துல அடக்கம் பண்ணார். ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்ணார். அப்போ இயேசு அவர்கிட்ட பேசினார். எப்படி பேசினார் அப்படின்னா, நீ புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறாய், நீ இன்னும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. இவர் திரும்ப அங்கிருந்து ஸ்காட்லாந்தை நோக்கி திரும்ப வருகிறார். இங்கே இருந்த சில ஆட்களையும் கூட சேர்த்து கொண்டு ஒரு 5 விதை கூட சேர்த்துட்டு திரும்பவும் இவர் அந்த தீவுகளுக்குள்ள கடந்து போறார். கடந்து போகும்போதே கொஞ்ச நாட்களில் கூட்டிட்டு போன 5 பேரும் கூட கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பிறகு இவரை தேடி ஒரு நாள் கொலை செய்ய நோக்கத்தோட ஒரு மந்திரவாதி அங்கே வர்றார். மந்திரவாதி வந்து என்ன செய்யறாருன்னா, மந்திரவாதத்தில் இவரை கீழே தள்ளணும்னு அவர் முயற்சி பண்ணும்போது இவர் சொன்னார், என்ன பண்ணாலும் தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க இயேசு பெரியவர். அப்போ பாருங்க, அங்கே இந்த சம்பவத்தில் மந்திரவாதியால் இவரை தள்ள முடியல. அன்னைக்கே அந்த மந்திரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். உள்ள இருந்த அந்த தீவினுடைய, அதாவது பலி கொடுக்கக்கூடிய மனிதர்களை வெட்டி பலி கொடுக்கக்கூடிய தீவின் மெயின் மந்திரவாதி முதல்ல தொடப்பட்டான். இன்னைக்கு அந்த இடத்துல வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு இன்னைக்கு அங்கே இருக்க அவங்க எல்லாருமே 2 தீவுகள்லையும் முழுவதும் கிறிஸ்தவர்கள், வேற யாரும் கிடையாது. அவர் சாகக்கூடிய அந்த வேளையில அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், மனிதர்களை பலி கொடுக்கும் மனிதர்கள் இப்போ இந்த இடத்துல இல்லை. அப்போ பரிசுத்தவான்கள் போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு வித்தியாசத்தை தேவன் கட்டளையிடுவார். அதுபோலதான் இந்த இடத்துல சர்வநாசமாக இருந்த இஸ்ரவேல் என்கிற கானான் தேசத்தை இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து இறங்கி அந்த இடத்தை என்ன செய்தார், பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கும் சில பேர் இந்த இடத்துல நினைக்கலாம், நம்முடைய கஷ்டங்கள் இன்னைக்கு அந்த நிருபத்தில் நம்ம வாசித்தோம். யாருக்கு? பவுல், பரிசுத்த பவுலுக்கு 3 முள்கள் இருந்தது, பெரிய முள் இருந்தது. 3 முறை இது என்னை விட்டு மாறி போகட்டும் அப்படின்னு நான் ஜெபித்தேன், ஆனாலும் பரலோகத்திலிருந்து எனக்கு பதில் கிடைக்கல. என் பலத்திலே உன் பலவீனம், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்குங்கிற பதில் தான் வந்ததே தவிர அவருக்கு எந்த பதிலும் வேற எந்த பதிலும் கொடுக்கப்படல. பவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, சமாரியாங்கிற ஒரு ஸ்டேட் பக்கத்துல தர்சியூஸ்ல பிறந்த, அதாவது தர்சியூஸ்ல பிறந்தது மட்டும் இல்ல, 2 கப்பலோட ஓனர் அவருடைய அப்பா. அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். யூத ரோம குடியுரிமைகளை வைத்திருந்தவர். பார்த்தீங்கன்னா கமாலியல் என்கிற பெரிய ஒரு பரிசேயர் பக்கத்தில் இருந்து எல்லா நியாயப்பிரமாணங்களையும் முழுவதுமாக படித்தவர். இயேசு கிறிஸ்து பிறந்து சரியாக 5வது வருடத்தில் இவரும் பிறந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நேரில் சந்திச்சாரா இல்லையாங்கிறது மட்டும் தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீசர்கள் புஸ்தகங்கள் ஒரு 5 பேர் தான் எழுதினாங்க, வேற யாருமே எழுதலை. ஆனால் இவர் 14 நிருபங்களை இன்னைக்கு என்ன செய்திருக்காரு, வேதாகமத்தில் மட்டும் எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது பெரிய ஒரு ஊழியக்காரன் இந்த பவுல் தான். ஆனாலும் பவுல் ஜெபிக்கிறார். அவருக்கு உடம்புல என்ன இருக்கு, ஒரு முள் இருக்கு. அந்த முள் இருந்தாலும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த 2 கொரிந்தியர் 12:7-8 மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7-8. என்ன செய்தார், 3 முறை அவர் கர்த்தர்கிட்ட வேண்டார், எப்படியாவது எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தர. அது என்ன நோயின்னு வேதாகமத்தில் இல்லை. அவரான ஒரு நோயில கஷ்டப்பட்டார். ஆனால் தேவன் அவருக்கு நோயை தீர்த்தார் இல்லை. ஏன் தீர்க்காம இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பவுல் பிரசங்கம் மூலம் அநேக பேரை பரலோகத்துக்கு கொண்டு போறா இருக்கும். பவுல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால அந்த முல்லை அவர்கிட்ட கொடுத்தே கடைசி வரைக்கும் அவரை வச்சிருந்தார். அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார் பவுல். அல்லேலூயா. அப்ப நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இல்ல ஒரு வேதனைகள் இல்ல உடம்புல ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய சில திட்டங்களாக கூட இருக்க முடியும். பாருங்க, 4 விதத்துல பதில் வருது அப்படின்னு சொன்னேன். 1 எஸ்,
இன்னொன்று நோ, இன்னொன்று என்னது வெயிட், இன்னொன்று தேவனுடைய மௌனம். அப்ப இப்படி இந்த 4 விதத்திலையும் நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு பதில்கள் இந்த 4 விதத்துல ஒரு விதத்துல தான் பதில் வருமே தவிர வேற எந்த விதத்திலையும் பதில் வராது. ஆனாலும் எல்லாமே தேவன் நமக்கு நம்மளை பற்றி மட்டும்தான் தெரியும், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை பற்றி தெரியும். ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை. பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதுக்கு பிறகு உள்ள தலைமுறைகள் இனி எப்படி வளரப்போகிறதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அதனால தான் அந்த எல்லா தலைமுறைகளையும் பார்த்து தான் நமக்கு என்ன விடுதலை தருவார், அந்த விஷயங்களை அவர் செய்வார். இல்லைன்னா அது வேண்டாம்னா தேவன் பரலோகத்திலிருந்து தரக்கூடிய ஒரே பதில் நோ, அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அநேக காரியங்களை இன்னைக்கு பேசியிருக்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.